நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க, நான் போனால் தான் ஏன்னா இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டு படுத்தால் தான் படுக்க முடியும் என்னால். எனக்கு வந்து 2 கால்லையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் 2 வருஷம் பெட்டில் இருந்தேன். அப்புறமா இப்போ தான் நடக்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இதை வேற சொல்லிவிட்டா உடனே சினிமாவில் ஒன்று அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போலக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும். அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அது மாதிரி சினிமா. அது இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப நட்போடு எல்லாருமே, நாங்களும் இருந்தோம் நட்போட மாதிரி தான் இருந்தோம். பட் இங்கே வந்து ஒரு குடும்பமாக ரொம்ப நேசித்து எல்லார் பேரையும் தனித்தனியாக தெரியுது, எல்லார் பேரையும் தெரியுது. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து கூப்பிடும்போது, ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க, இதை பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன். இல்லைண்ணா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்ன்னு சொன்னாங்க. மறந்து போச்சு. இது இப்போ தான் ஏதோ ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். அவர் ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி. அதே மாதிரி தம்பிதுரை எப்பவுமே நான் பேசுவேன், இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர், அவர் பேர் ஏன் வரல, ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க போலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பிதுரை. என் பேர் போடுறதில்ல, எழுதுறதில்ல, அப்போ கேரக்டர் பேரை வச்சிடுறேம்மா. இப்போ தம்பிதுரைன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குரூப். பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப். ஏன்னா இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போ தான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன், ஐ திங்க் சரத்கிட்ட கேட்டேங்க, இதில் ஏதாவது பேய் இருக்காடான்னு. இல்லைண்ணா பேயெல்லாம் கிடையாது, ஆனால் ஒன்று இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது. ஏதோ ஒன்று இருக்கணும்ல, ஏதோ ஒன்று இருக்கணும். வெட்டுக்குத்தாவது இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனானப்பட்டு எங்கள் ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில், இல்லை அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மெல்லாம் என்ன சாதாரணமான ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இதை தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை. ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் ஆனால் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன், ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க. எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க. அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா? அது ஆங்கிலத்திலே பாடுறாங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்தில்னு நான் யோசித்தேன். பார்த்தா பாட்டே ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு, அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல, வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும். அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.